ஓம் நம சிவாய. பழக்கம் போல நம்ம குரு பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு அவரோட சீடர்களுக்கு. அன்னைக்கு ரொம்ப முக்கியமான பாடம் எடுத்தாரு. என்னன்னா, எந்த குணம் மனிதனை அவனிடமிருந்து காப்பாற்றும், எந்த குணம் அவனை மற்றவர்களிடமிருந்து காப்பாற்றுன்றதான் அன்னைக்கு பாடமா எடுத்துக்கிட்டு இருந்தாரு. வாங்க நம்மளும் குருவோட பாடத்தை கேட்கலாம். முதல் பாடத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கதையா அதுவும் சொல்றாரு. வாங்க கேட்கலாம். ஒரு பெரியவர் கையில எப்போதும் ஒரு கண்ணாடி இருக்கும். அத அடிக்கடி அதை பார்த்துக்கிட்டே இருப்பாரா அந்த பெரியவர். அப்புறமா ஏதோ சிந்தனையில மூழ்கி விடுவாரு. இத வெகு நாட்களா பக்கத்துல இருந்து வந்த, அதாவது வசித்து வந்த ஒரு இளைஞன் கவனித்து கொண்டே வந்தானா. ஒரு நாள் அந்த பெரியவரிடம் சென்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். ஐயா வணக்கம், நான் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கேன். அதே மாதிரி நான் உங்களை எப்பயுமே கவனிக்கிறேன். நீங்க அடிக்கடி இந்த கண்ணாடிய பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. அது ஏதாவது அதிசயமான கண்ணாடியா என்று கேட்டார் அந்த பெரியவரிடம். அதற்கு அந்த பெரியவர், சாதாரண கண்ணாடி தான்ப்பா, ஆனா அது தரும் பாடங்கள் நிறையப்பா அப்படின்னு சொன்னாரு. பாடமா? கண்ணாடியிடம் நாம் என்ன பாடம் பெற முடியும் என்றான் அந்த இளைஞன். ஒருவர் மற்றவரின் குறைகளை எப்படி சுட்டிக்காட்ட வேண்டும், எப்படி சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்பதை இந்த கண்ணாடியிடம் தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஐயா என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி என்றான் இளைஞன். நம்மளோட முகத்துல ஏதாவது அழுக்கோ கரையோ பட்டுவிட்டால் கண்ணாடியில அது தெரிகிறது. அந்த கரைய கண்ணாடி கூட்டுவதும் இல்லை, குறைப்பதும் இல்லை. உள்ளத உள்ளபடி காட்டுகிறது அந்த கண்ணாடி. அதே போலதான் மற்றவர்களிடம், நண்பனிடம் எந்த அளவுக்கு குறை இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அதனை சுட்டி காட்ட வேண்டும். எதையும் மிகையாகவோ ஜோடித்தோ சொல்லக்கூடாது. துரும்ப தூணாக்கவோ கடுக மழையாக்கவோ கூடாது. கண்ணாடிக்கு முன்னால நீ நிற்கும் போதுதான் உன் குறைய காட்டுகிறது. நீ அந்த பக்கம் சென்று விட்டால், அதாவது அந்த கண்ணாடி முன்னிருந்து அகன்று விட்டால் கண்ணாடி மௌனமாகிவிடும். அதே போலதான் மற்றவரின் குறைகளை அவரிடம் நேரடியாக சுட்டிக்காட்ட வேண்டும். அவர் இல்லாத போது முதுகுக்கு பின்னால் பேசக்கூடாது. ஒருவருடைய முகக்கரைய கண்ணாடி காட்டியதால அவர் அந்த கண்ணாடி மீது கோபமோ எரிச்சலோ படுவதில்லை. இது கண்ணாடி தரும் பாடம் என்றார். நம்மிடம் உள்ள குறைகளை யாராவது சுட்டி காட்டினாங்கன்னா அவர் மீது கோபமோ எரிச்சலோ படாம நன்றி கூற வேண்டும். அந்த குறைகள் நம்மிடம் இருக்கும் என்றால் அதை உணர்ந்து திருத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி மற்றவர்களிடம் இருக்கும் குறைகளை அவங்க முன்னாடி, அவங்க கிட்டதான் நம்ம சொல்லணுமே தவிர, அவங்கள தவிர மற்றவர்கள் எல்லாத்தையும் சொல்றது மிகப்பெரிய பாவ செயல். அதனால இந்த செயல் நம்ம கிட்ட இருந்து காப்பாற்றும். யோசிச்சு பாருங்க, நம்ம யார பத்தியாவது அவங்க இல்லாதப்ப பேசுறோம் அப்படின்னா நமக்குள்ள தேவையில்லாத எண்ணங்கள் உருவாகும். அதை மறைக்கிறதுக்காக 1000 பொய் சொல்லுவோம், அவங்க கிட்ட நேரடியா சிரிச்சு பேசுவோம். இப்படி நமக்குள்ள தேவையில்லாத எண்ணங்களும் ஒழுக்கமில்லாத செயல்களையும் வளர்க்காம இருக்கணும்னா நம்ம கண்ணாடி மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நம்ம கிட்ட யாராவது சொல்றாங்க, நம்மளை திருத்திக்க சொல்றாங்கன்னா அதையும் அவங்கள கண்ணாடி மாதிரி நினைத்து நம்ம மனதுல அது உண்மைன்னு பட்டதுன்னா, அது நியாயம்னு தெரிஞ்சா மாற்றிக்கொண்டு வாழ்க்கைய வாழலாம் இன்பமுடன் என்று சொல்லி முடித்தார் குரு. அடுத்ததா நம்ம
மற்றவர்களிடமிருந்து எப்படி காத்து கொள்வது, எந்த குணம் வேணும் அப்படின்றத இந்த கதையில பார்க்கலாம். முன்னொரு காலத்துல வீமபுரி என்ற நாட்டை வீரகேசரி என்ற மன்னர் ஆண்டு வந்தாரு. அவர் நீதியும் நேர்மையும் தவறாமல் ஆட்சி செய்து வந்ததால அவர் நாட்டு மக்கள் பயமும் கவலையும் இல்லாம மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்தாங்க. அந்த அரசர் தன் நாட்டு மக்களின் செயல்களை கண்காணிக்கிறதுக்காக மாறுவேடம் அணிந்து செல்வது வழக்கம். அப்படி ஒரு நாள் அவர் மாறுவேடம் அணிந்து செல்லும் போது வழியில உழவர் ஒருவர் வயல்ல உழுது கொண்டிருப்பத பார்த்தாரு. அவரை பார்த்ததுமே மாறுவேடத்துல இருந்த அரசர், எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு நல்ல வலிமையையும் நீண்ட வாழ்நாளையும் வழங்குவானாக என்று வாழ்த்தினார். அதற்கு அந்த உழவர் மாறுவேடத்தில் இருந்த அரசரை பார்த்து, தாங்கள் என் மீது காட்டும் அன்பிற்கு மிக்க நன்றி என்றார். நிலத்துல எவ்வளவு வருமானம் கிடைக்கிறது என்று மாறுவேடத்தில் இருந்த அரசர் அந்த உழவனிடம் கேட்டார். அதற்கு அந்த உழவர், மாதத்துல 100 வெள்ளி காசுகள் கிடைக்கின்றன என்று மகிழ்ச்சியாக பதில் சொன்னார். அவ்வளவு தொகையை என்ன செய்கிறீர்கள், அது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்று கேட்டார் அரசர். அதை 5 பங்குகளா பிரிப்பேன். அதுல ஒரு பங்க அரசருக்கு வரியா செலுத்துறேன், இன்னொரு பங்க நான் பட்ட கடனுக்கு அடைக்கிறேன், மற்றொரு பங்க கடனாக கொடுக்கிறது மற்றும் அதுல பாதிய மத்த விஷயத்துக்காக செலவு பண்றேன். அதாவது மற்றவர்களுக்காக நான் செய்யும் ஒரு நன்றி கடன், இறுதி பங்க எனக்காக செலவு செய்யறேன் என்று புதிராக பேசினார். இதை கேட்ட மாறுவேடத்துல இருந்த அரசர் ஒண்ணுமே புரியல. அவருக்கு எதுவுமே என்ன இவர் சொல்றாருன்றதே சரியா புரியல. அதனால தன்னோட மாறுவேடத்தை கலைத்தாரு. இதுவரைக்கும் தன்னிடம் பேசியவர் அரசர் தான் என்பதை உணர்ந்த அறிந்த உழவர் அவரை பணிவுடன் வணங்கினார். நீ சொன்ன பதில்ல வரியாக தருவதும் உனக்காக செலவு செய்வதும் தான் எனக்கு புரிந்தது, மற்றவற்றின் அர்த்தம் என்ன என்று கேட்டார் அரசர். அதற்கு உழவர், அரசே, என்னோட வருமானத்துல ஒரு பங்க என்னோட தாய் தந்தையருக்கு செலவு செய்யறேன், என்னைய வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு செலவு செய்வத கடனுக்கு அடைகிறேன் என்றேன். அடுத்தது இன்னொரு பங்க என்னோட பிள்ளைகளுக்கு செலவு செய்யறேன், பிற்காலத்துல என்னைய காப்பாற்ற போகிறவர்கள் அவர்கள்தான், அதனால அத கடனா தருகிறேன் என்றேன். அடுத்தது 4வது பங்க என்னோட பிள்ளைகளுக்கு செலவு செய்யறேன், அத என்னவா நான் எடுத்துக்கிறேன்னா மற்றவர்களுக்காக நான் செலவிடப்படும் பணமா அதை நினைக்கிறேன். ஏன்னா என்னோட பிள்ளைகள் ஒரு வயது வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் இன்னொரு குடும்பத்தோட இணைவாங்க, அதாவது திருமணம்ன்ற பந்தத்துல. அப்படி இணையும் போது அவர்களுக்காக அவங்க உழைக்கணும், அவர்களுக்காக அவங்க செயல்படணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு அதுக்கு தேவையான அறிவும் அதுக்கான பக்குவமும் வரணும்னா அவங்களுக்கு கல்வி அறிவு ரொம்ப முக்கியம். அதோட சேர்ந்து உடல் பலமும் தேவை. அதனால அதற்கான பயிற்சிக்காக நான் இப்போ செலவு பண்றதுதான் நான் மற்றவர்களுக்காக செலவிடப்படும் பணம்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி முடித்தாரு அந்த உழவர். அவரோட பதில கேட்ட உடனே மகிழ்ந்த அரசர், உங்களோட அறிவு கூர்மைய நான் என்னன்னு சொல்லுவேன், மிகவும் நன்றாக உள்ளது. இந்த விளக்கத்தை நான் இல்லாம நீங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா உங்க உடல்ல இருந்து உயிர் எடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டு சென்றார் அரசர். அரசவைக்கு வந்த அரசர் தான் கேட்ட புதிரை அனைவரிடமும் சொல்லி அதற்கு விளக்கம் கேட்டார். ஒருவரால கூட அதுக்கான விளக்கத்தை கூற முடியல.
இந்த புதிருக்கு யார் விளக்கம் கூறினாலும் அவங்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவித்தார் அரசர். அரசருக்கு இந்த புதிரை கூறியவர் யார் என்பதை தெரிந்து கொண்டார் அந்த அமைச்சர்கள் உள்ள ஒருத்தர். அந்த அமைச்சர் நேரா அந்த உழவனிடம் சென்றார். அரசு நாணய சாலையில புத்தம் புதிதாக அச்சடித்த ஒரு பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு போய் கொஞ்சம் பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு போய் அந்த உழவர்கிட்ட கொடுத்தாரு. கொடுத்துட்டு சொன்னாரு, இந்தாங்கப்பா, உங்களுக்கு இந்த பொற்காசு உங்களுக்கு தான். நீங்க அரசருக்கு சொன்னீங்க இல்லையா, அந்த புதிருக்கான விளக்கத்தை என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னாரு. உடனே நம்ம உழவர் சொல்றாரு, இல்லைங்க, நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அது இல்லாம அரசர் எனக்கு கட்டளை இட்டிருக்காரு. அவர் இல்லாம நான் இந்த பதிலை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு, அதனால என்னால இப்ப இந்த விளக்கத்தை சொல்ல முடியாதுன்னு சொன்னாராம். உடனே அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அரசர் தாங்க என்கிட்ட மறுபடியும் ஒரு வாட்டி கேட்டுட்டு வர சொன்னாரு. ஏன்னா அவருக்கு எதுலயோ அதுல ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு சந்தேகம் வந்துருச்சாம். அதனால என்ன திரும்பியும் மறுபடியும் அதுல ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன தெளிவா கேட்டுட்டு வர சொன்னாருன்னு. ஆனாலும் இந்த உழவர் அதுக்கு செவி சாய்க்கவே இல்லை. நம்பலைன்னா பாருங்க, இப்பதான் இந்த நாணயமே அச்சடிக்கப்பட்டது, இன்னும் நாட்டுல புழக்கத்துக்கே வரல. அதனாலதான் அவர் இதை கொடுத்து, இது ஒரு நம்பிக்கைக்காக அவர் தான் கேட்டாருன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அது விளக்குற மாதிரி தான் இந்த நாணயத்தை கொடுத்திருக்காரு. அதனால இந்த நாணயம் உங்களுக்கு தான். நீங்களே பாருங்க, இது வரைக்கும் இந்த நாட்டுல புழக்கத்துக்கே வரல, அதாவது யாருமே இன்னும் பயன்படுத்தல அப்படின்னு அவர் பேசி உழவர்கிட்ட நம்பிக்கைய பெற்றாராம் அந்த அமைச்சர். உடனே உழவரும் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டாரு. உடனே அந்த அமைச்சர் அரண்மனைக்கு திரும்பினாரு. நேரடியாக அரசரிடமே சென்று அந்த புதிருக்கான விளக்கத்தை கூறினாரு. உழவர் தான் பதில் கூறியிருக்கிறார் என்பதை அரசர் அறிந்து கொண்டு அவரை இழுத்து வருமாறு தன்னுடைய காவலர்களுக்கு ஆணையிட்டார். அவரை இழுத்து வருமாறு தன்னுடைய காவலர்களுக்கு ஆணையிட்டார். அரசவைக்கு இழுத்து வரப்பட்ட உழவரை பார்த்து, உங்களுக்கு என்ன தைரியம்? நான் இல்லாம இதை யாரிடமும் சொல்லக்கூடாது, இந்த புதிருக்கான விளக்கத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அப்படி சொன்னீங்கன்னா உங்களோட உயிர் போயிடும்னு நான் உங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தேன். அப்படி இருந்தும் என்னோட கட்டளைய மீறி சொல்லி இருக்கீங்க. உங்களோட உயிரை இப்ப யாரு காப்பாற்றுவாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு கோபத்தோட கேட்டார் அரசர். அந்த உழவருக்கு அப்பதான் புரிந்தது அந்த அமைச்சரோட சூழ்ச்சி. உடனே தன்னோட அறிவாற்றலால அந்த விஷயத்தை அழகா கையாண்டாரு உழவர். அரசே, நான் சொல்வத கொஞ்சம் கேளுங்களேன், தயவு செய்து. என் மீது எந்த தவறும் இல்லை என்று பணிவாக கூறினார் உழவர். அதற்கு அரசர், நான் இல்லாம யாரிடமும் இந்த புதிருக்கான பதில் சொல்லக்கூடாதுன்னு தானே சொல்லியிருந்தேன் என்று பயங்கரமாக கத்தினார். உடனே அமைச்சர் கொடுத்த அந்த பொற்காசுகளை, புத்தம் புதிய பொற்காசுகளை அரசரிடம் காட்டினாரு உழவர். இந்த பொற்காசுகள்ல ஒரு பக்கத்துல தங்களோட உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இதை பார்த்து தாங்க நான் அமைச்சரிடம் பதில் கூறினேன். அதனால தங்களை வைத்து கொண்டுதான் நான் விளக்கம் கூறினேன். தங்களோட கட்டளையை நான் எந்த வகையிலையும் மீறவில்லை என்று கூறினார் உழவர். உடனே அதை கேட்ட அரசரு, என்னதான் இருந்தாலும் அதுல என்னோட படம் தானே போட்டிருக்கு. நான் என்ன சொன்னேன்? நான் இருக்கும்போது தானே உங்களை பதில் சொல்லணும்னு சொன்னேன். அப்ப கூட நீங்க செஞ்சது தவறுதான். ஏன்னா நான் அங்க இல்லாம என்னோட படம் போட்டிருந்தது தானே நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு. உடனே அதுக்கு அழகாக ஒரு பதில் கூறுகிறார் உழவர். அரசே, எனக்கு ஒரு கேள்வி. கேளுங்க, என்னன்னு. உங்களுக்கு கடவுள் பக்தி இருக்கான்னு கேட்டாராம். இருக்கு கடவுள் பக்தி அப்படின்னு. எப்படி கடவுளை பிரார்த்தனை செய்வீங்கன்னு. அவரோட படத்தை வச்சு நான் பிரார்த்தனை செய்வேன். ஏன் அப்படி செய்றீங்க அப்படின்னோடனே, கடவுள் அந்த படத்துலயும் அவர் இருக்காருன்றத நான் நம்புறேன்.
அந்த படத்தை பார்த்து பிரார்த்தனை செய்யும் போது கடவுளை நான் உணர்றேன், நான் பிரார்த்தனை செய்யறதுக்கு எனக்கு அது ஒரு வழிகாட்டியா இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரிதாங்க இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நீதி நெறி தவறாம எல்லாருக்காகவும் 24 மணி நேரமும் பாடுபடக்கூடிய நீங்க தான் எங்களுக்கு கண்கண்ட தெய்வம். அப்படி இருக்கும்போது உங்களோட உருவத்தை நான் கடவுளா நீங்க தான் அங்க இருக்கீங்க அப்படின்னு நானும் உணர்ந்து அதற்கான பதில சொன்னேன்னு சொன்னாங்க. அரசருக்கு இதுக்கு மேல என்ன கேட்க முடியும்? வாயடைத்து போயிட்டாராம். உழவரோட அந்த அறிவு கூர்மைய அறிந்த அரசர் அவருக்கு பரிசுகள் பல தந்து அனுப்பி வைத்தாரு. உழவரிடம் உயிரை தக்க சமயத்தில் காப்பாற்றியது அவருடைய அறிவு கூர்மையே என்பதையும் மக்கள் கிட்ட சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அந்த புழக்கத்துக்கே வராத புதிய தங்க காசை கொண்டு போய் கொடுத்தது அமைச்சர் தான்றதை தெரிஞ்சு அந்த அமைச்சருக்கும் தக்க தண்டனை கொடுத்தாராம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய அறிவு மிகச்சிறந்த செல்வமாகும். அது தக்க சமயத்துல அவருக்கு உதவுறது மட்டும் இல்லாம அவங்கள சார்ந்தவங்களுக்கும் அது உதவும். அதனால நம்மளோட அறிவை மேன்மேலும் நல்ல வழியில வளர்த்து கொண்டு அதை நமக்கு மட்டும் இல்லாம நம்மளை சார்ந்தவர்களுக்கும் இந்த பூமிக்கும் இந்த பூமாதேவிக்கும் நம்ம இந்திய நாட்டுக்கும் நம்ம அதை நல்ல வழியில பயன்படுத்தணும் அப்படின்றதையும் சொல்லி அந்த குரு முடித்தாராம். அந்த உழவர் நினைச்சிருந்தா அந்த அமைச்சரை கை காமிச்சிருக்கலாம். ஆனா அவர் அதை செய்யல. அதுல இருந்து அவளோட நியாயம் தர்மம் ஆனா அரசருக்கும் புரியுற மாதிரி அந்த நாணயத்தை எடுத்து கொடுத்த உடனே அரசரும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அறிவுடையவர்கள் அழகாக யாரையும் காயப்படுத்தாம கோபப்படாம தன்னை காத்து கொள்வது மட்டும் இல்லாம தன்னை சார்ந்தவங்களையும் காத்து கொள்ளுவாங்க அப்படின்றத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலான்னு குரு அன்றைய பாடத்தை முடித்தாராம். அதனால ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் பெற்றவர்களை பார்க்கறதா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம எந்த வீட்டுக்கு போறோமோ நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள நம்ம அன்பா கொண்டு போறதுல 2 பேருக்குமே சம பங்கு உள்ளது. அதனால எல்லாரும் அதை உணர்ந்து எல்லாரிடமும் அன்பு செலுத்துவோம், மகிழ்ச்சியோட வாழ்வோம். அவங்களோட குறைகளை அவர்கள் முன்னாடி மட்டும் சொல்லுவோம், பின்னாடி பேச வேண்டாம். அறிவை நல்லதுக்காக பயன்படுத்தி நேர்மையுடனும் ஒழுக்கமுடனும் வாழ்வோம் என்று அன்றைய பாடத்தை முடித்து வைத்தார் குரு. ஓம் நம சிவாய. நன்றி.